எபிசோட் 2. சாப்பாடு முடித்துவிட்டு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது டாக்டர் விஜய் உள்ளே வந்து ஜீவாவிடம், விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பெயின் எப்படி இருக்கு என்று கேட்டார். அதற்கு அவன், ஆமாம், ரொம்ப பெயினாக இருக்குது, மற்றபடி ஓகே, பிரச்சனை இல்லை என்று கூறினான். இதை கேட்ட டாக்டர் புன்னகையுடன், சரி வா, உன்னோட காயங்களுக்கு நான் மெடிசன் வச்சு விடுறேன், எல்லாம் சரியாக போயிடும் என்று கூறி ரூமுக்கு அழைத்து சென்றார். மறுபுறம் மணமேடைக்கு வந்த ஜனனி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் மணமகனாக அருண் அமர்ந்திருக்க அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரு நிமிடம் அவள் கண்களை மூடி திறக்கும்போது அங்கே சந்தோஷ் புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். அது அவளின் எண்ணங்கள் தான். சந்தோஷ் என்று அவள் அழைத்து விட்டு பார்க்கும்போது அங்கே சந்தோஷ் இல்லை, அருண் தான் இருந்தான். சிறிது நேரம் கண்களை விரித்து பார்த்து கொண்டே அவள் அமைதியாக இருந்தாள். அவள் மனம் முழுக்க இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவது என்று யோசித்து கொண்டே இருந்தாள். என்ன கங்காக்கா, போயும் உன் பையனுக்கு இந்த அனாதை பொண்ணை பார்த்து வச்சிருக்க? நான் என்னமோ நீ ரொம்ப பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினச்சேன். ஆமாம், ஓ மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் எப்படி நீ சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்? இது எப்படி என்று ஒருத்தர் கேட்க, நான் என்ன இவளை மருமகளாக கூட்டிகிட்டு போகிறேன்னு நினைக்கிறியா? எங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவை, அதுக்கு தான் நான் இவளை கொண்டு போகிறேன். அவள் பண்ண எல்லாத்துக்கும் அவளுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம்? ஆனால் என் மூத்த பையனுக்கும் என்னோட 2வது பையனுக்கும் இவளை விட ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இவ ஜஸ்ட் ஒரு வேலைக்காரி மட்டும்தான். ஜனனி எங்கள் வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். அவளுக்கும் அருணுக்கும் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, இருக்கவும் நான் விட மாட்டேன் என்று கங்கா கூறினாள். மறுபுறம் அர்ஜுன் மற்றும் கார்த்திக் மொட்டை மாடியில் நின்று பேசி கொண்டிருந்தார்கள். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும், எப்படி ஜனனியை காப்பாற்றுவது என்று அவர்கள் 2 பேரும் யோசித்து கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள். சந்தோஷ் உயிரோடு இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லை? ஜனனி அவன் ரொம்ப ஈஸியாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான். நம்மளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிக்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. ஜனனிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவளை மிரட்டி தான் மணமேடை ஏற்றிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா, உங்கள் அம்மாவை நான் தப்பாக பேசணும்னு நினைக்கல, பட் இதுதான் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது என்று அர்ஜுன் கூற, எனக்கும் அப்படி தான் தோணுது அர்ஜுன். ஆனால் இப்போ ஜனனி எப்படி காப்பாற்றுறது அது எனக்கு தெரியவே இல்லை. இப்போ சந்தோஷ் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா ஒரே நிமிஷத்தில் ஏதாவது யோசிச்சு அவன் அவளை காப்பாற்றுறதுக்கான முழு வழியையே சொல்லியிருப்பான். இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. சரி, நம்ம ஏதாவது யோசிக்கலாம் என்று கூறி 2 பேரும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார்கள். மறுபுறம் சந்தோஷ் தன் உடைகள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு டவல் மட்டும் கட்டிவிட்டு ஒரு பெட்டில் வந்து படுத்தான். டாக்டர் அவன் தலையை தடவி விட்டு கொண்டே, உனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ, சரியா? உனக்கு எல்லாம் சரியாயிடும். உனக்கு எவ்வளோ வலிக்குதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என்று டாக்டர் கூறிக்கொண்டே சந்தோஷின் முகத்தை பார்க்க அவன் ரொம்ப அப்பாவியாக அவனுக்கு தெரிந்தார். உடனடியாக அவன் மேல் ஒரு பெட்ஷீட்டை போட, அதன் பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து ஒரு பேஷனில் எடுத்து வருமாறு கூறினார். உடனடியாக வைஷ்ணவி கிச்சனுக்கு சென்று சுடு தண்ணி எடுத்து வந்தார். மறுபுறம் சக்கரவர்த்தி தன் அரண்மனையில் அமர்ந்து ஒரு 4 பேரிடம் பேசி கொண்டிருந்தார். அந்த 4 பேரில் ஒருத்தன், ஐயா, அந்த பையன் சந்தோஷ், அந்த சந்தோஷை எதுக்கு ஐயா கொன்னீங்க? பாவையா, அந்த குடும்பமே உடஞ்சி போயிடுச்சு. அந்த பையனோட அம்மாவோட முகத்தை எங்களால் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுயா என்று ஒருவன் கேட்டான். இதை கேட்டு சிரித்த சக்கரவர்த்தி, நீ என்ன நினச்ச? இனியா சொன்னதுக்காக நான் சந்தோஷம் கொண்டேன்னு நினச்சியா? இல்லை, அவன் நான் இத்தனை வருஷமாக ஒழிச்சு வச்சுருந்த ரகசியத்தை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு தெரியும் அவன் புத்திசாலின்னு, ஆனால் இவ்வளோ புத்திசாலியாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அது வெளியில் தெரிஞ்சா அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய அழிவு வரும், மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்.
அப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சதுனால தான் அவனை கொன்னேன். இதுக்கு முன்னாடியும் ஒருத்தனை நான் கொன்னேன். ஏன் தெரியுமா? இதே ரகசியத்தை அவனும் கண்டுபிடிச்சிருந்தான். கண்டிப்பாக யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று புதிதாக பேசினார் சக்கரவர்த்தி. மறுபுறம் சந்தோஷின் காயங்களுக்கு மெதுவாக சுடு தண்ணி வைத்து க்ளீன் செய்து கொண்டிருந்தார் டாக்டர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தெல்லாம் போட அவன் வலியில் துடிக்க ஆரம்பித்தான். டாக்டர் அவன் கைகளையும் கால்களையும் யாரையாவது பிடிக்க சொல்ல சரி என்று கூறி தேவா மற்றும் விஸ்வா அவன் காலை பிடிக்க தேவகி மற்றும் வைஷாலி அவன் கைகளை பிடித்து கொண்டார்கள். அதன் பிறகு அந்த மருந்தை அவன் உடல் மீது ஊற்ற அவன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தான். வலி தாங்க முடியாமல் அலற ஆரம்பித்தான். அவனின் சத்தத்தை கேட்டு எல்லோரின் கண்களும் நிறைந்தது. என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த பையன் உயிரை தப்பித்ததே மிகப்பெரிய விஷயம். அதிலும் இந்த வலியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மறுபுறம் ஜனனி அமைதியாக அமர்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களும் சடங்குகளையும் அவள் செய்து கொண்டே இருந்தாள். எல்லோரும் அங்கே சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருக்க ஜனனிக்கு மட்டும் அந்த சந்தோஷம் எதுவும் கிடைக்கவில்லை. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் மைண்ட்ஃபுல்லாக எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது என்று யோசித்து கொண்டே இருந்தாள். ஜனனிக்கு சந்தோஷின் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அவள் மட்டும்தான் மாமியாராக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இப்போது சந்தோஷே இல்லை என்ற நிலையில் அருணை கல்யாணம் பண்ண ஒரு நிலை வந்துவிட்டது. இதில் அவளுக்கு விருப்பமில்லைதான். கட்டாயத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள். அவள் மனதில் அவங்க மட்டும்தான் எனக்கு மாமியாராக வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த துஷ்ட மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறேன்னே தெரில. கடவுளே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அருண் நல்லவன் தான், ஆனால் கங்கா இல்லை. தயவு செஞ்சு என்னை காப்பாற்று என்று அவள் அழுதாள். மறுபுறம் சந்தோஷ் உடல் முழுக்க ஊற்றப்பட்ட மருந்து அவனை எரிப்பது போல் தோன்றியது. அவன் கதறி அழுதான். அன்று அவனை கண்முன் எரித்த அந்த காட்சி அவனுக்கு வந்து சென்றது. பாவம், கதறி அழுதான். அவன் கதறுவதை பார்த்து எல்லோருக்கும் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர்களால் தாங்க முடியவில்லை. தேவகி அம்மா அவன் அருகில் சென்று அவன் தலையை மெதுவாக தடவிக்கொண்டே அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவன் கதறிக்கொண்டிருந்தான். கவலைப்படாதீங்கம்மா, இந்த மருந்து ரொம்ப வலிக்கும் தான், ஆனால் சீக்கிரமாக காயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றிடும். தம்பி சீக்கிரம் சரியாயிடும் என்று கூறினார். சந்தோஷுக்கு வலி தாங்க முடியாமல் கத்திக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக தன் சுயநினைவை இழந்து மயங்கினான். மறுபுறம் ஜனனி கார்த்திக் மற்றும் அர்ஜுனை ஏக்கமாக பார்த்தாள். ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்களா என்கின்ற போல் அவள் பார்க்க அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் கங்கா அவர்களையும் மிரட்டி வைத்திருந்தாள். அப்போது அவளுக்கு சந்தோஷின் அம்மா நினைவு வர அவள் எங்கே என்று கண்ணால் தேட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் அங்கே எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் சந்தோஷின் அம்மா மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு சென்று தன் மகனின் ஃபோட்டோவை பார்த்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள். ஜனனி என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே அமர்ந்திருக்க கட்டி மேலும் அடிக்க தாலியை ஐயர் அருணின் கையில் கொடுத்தார். தாலியை வாங்கிய அருண் புன்னகையுடன் அவள் கழுத்தில் தாலி கட்டப்போக அப்போது ஜனனியின் கண்கள் சிவந்தது. திடீரென்று தாலி கட்ட கிட்ட வரும்போது அவள் அப்படியே மயங்கி சாய்ந்தாள். மீண்டும் சந்திப்போம்.